அதே மாதிரி வந்து பில் கேட்ஸ் இருக்காரு இல்லையா, மைக்ரோசாப்ட், அந்த விண்டோஸ் எல்லாம் போடுறோம்ல கம்ப்யூட்டர், அந்த பில் கேட்ஸ் அதுல இருக்கிறார். 150 பேருடைய பெயர் அதுல வந்திருக்கிறது. 150 பேர்ல பில் கேட்ஸும் ஒரு ஆளு. பில் கேட்ஸ் என்ன செஞ்சாருன்னா, அவர் இந்த மாதிரி பல தொடர்பு வைத்திருந்தார் என்று சொல்லி ஒரு மின்னஞ்சல் இந்த எப்ஸ்டைன் வந்து பலர் அனுப்பியிருக்கிறார். அந்த மின்னஞ்சல் அது குறிப்பிடுறாரு. ஆனா நேரடியாக பில் கேட்ஸ் அந்த மாதிரி செஞ்ச மாதிரியான ஒரு விஷயங்கள் அதுல வெளியிடல. அதே மாதிரி வந்து ஹாலிவுட் தயாரிப்பாளர் ஸ்டீவ் டிஷ்னு ஒரு ஆளு, அவருடைய பேர் வந்திருக்குது. அது மாதிரி வந்து இயக்குனர் பிரெட் ராட்னர் அவருடைய பேரு, மைக் ஜாகர், டயானா ராஸ், மைக்கேல் ஜாக்சன் கூட அதுல உள்ள ஆளா வர்றாரு. ஆனா மைக்கேல் ஜாக்சன் மீது இந்த விமர்சனம் ரொம்ப வருஷமாவே இருந்தது. மைக்கேல் ஜாக்சன் ஏதோ ஒரு குழந்தைகளை இது பண்ணிக்கிறாருங்கிற விமர்சனம் இவர் எப்ஸ்டைன் கோப்புகள்ல இல்ல, அவர் இல்லாமலே மைக்கேல் ஜாக்சன் மீது அந்த விமர்சனம் இருந்தது, அவர் வாழும் காலத்தில் வாழ்ந்த பிறகு. இதுல வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து இவரோட தொடர்புல இருந்தாருங்கிறதுக்கு தான் வருதே தவிர அந்த பெண் சம்பந்தமான சிறுமி சம்பந்தமான விஷயங்கள் மைக்கேல் ஜாக்சன் சம்பந்தமா கிடையாது. அதே மாதிரி வந்து நடிகர்கள் நிறைய பேர், கேமரூன் டைஸ், கேட் பிளான்செட் எல்லாம் யாருன்னு தெரியல, இவங்க எல்லாம் வந்து அது மாதிரி நம்ம எலான் மாஸ்க் இருக்காருல்ல, அவரு அதுல இருக்கிறார். அவர் இருக்கார், உலக பணக்காரர் இருக்காருல்ல, அவரும் அதுல இருக்கிறார். அதே மாதிரி வந்து முன்னாள் இஸ்ரேல் பிரதமர் யஹூத் பராக்ங்கிறவர் இருக்கிறார். அவரெல்லாம் அந்த பாலியல் விஷயத்துல ஈடுபட்ட வீடியோக்கள் படங்கள்லாம் வந்திருக்கிறது. முன்னாள் அமெரிக்க துணை அதிபர் வந்து அல்கோருங்கிறவர் வர்றாரு. தற்போதைய அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லட்னிக்ங்கிறவர் வர்றாரு. இப்படி வந்து அதே மாதிரி என்ன செய்யறாரு, அதுல வந்து நம்ம விஞ்ஞானி இருக்காருல்ல, ஸ்டீபன் ஹாக்கிங் இருந்தார்ல, அவர் பேர் கூட வருது. ஸ்டீபன் ஹாக்கிங் வந்து அதான் கேக்குறேன், அவருக்கு முகத்தை தவிர்த்து கழுத்து கீழே எதுவுமே செயல்படாதுல அப்படின்ன அவர் எதுல வர்றாருன்னு கேட்டா, இவர் ஒரு அறிவியல் மாநாடு இந்த தீவுல நடத்துறாரு. அதுக்கு அழைச்சிருக்காரு. அதாவது தொடர்புள்ள உள்ள ஆட்கள் வர்றாங்களே தவிர எல்லாரும் சம்பந்தப்பட்ட ஆளுக்கு கிடையாது. 150 பேர். அந்த தீவு எங்க இருக்கு? அல்ல, அந்த தீவு எங்க இருக்கு? அந்த தீவு இத்தாலியில இருக்குது. இத்தாலி நாடு. ஆமா, அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு கருத்தரங்குக்கு தான் இவர் ஸ்டீபன் ஹாக்கிங் போயிருந்தாரு. இருந்தாலும் அவருடைய பேர் வந்ததுனால 150 பேர்கள் இருக்கிறது. அதுல ஒரு 25-30 பேர் சம்பந்தப்பட்டவங்க, மீதி பேரெல்லாம் இவரோட தொடர்புல இருந்தவங்க என்ற வகையில் வர்றாங்க. அந்த எப்ஸ்டைனோட தொடர்புல பழக்க வழக்கத்துல அவருடைய அருகில் இருந்து போட்டோ எடுத்துக்கொள்வது, ஒன்னா சாப்பிடுவது, அந்த மாதிரி பொது பார்ட்டிகள்ல அவரோட டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி தான் வர்றாங்களே தவிர அந்த சிறுமிகள் விஷயத்துல வந்தவங்க ஒரு 30 பேர்கிட்ட தான் வருவாங்க அந்த 150 பேர்ல.